தமிழர் வரலாறு மற்றும் பண்பாட்டினை பொறுத்தவரை பெண்களுக்கென தனியாக ஒரு இடம் இருக்கின்றது. அது சங்ககால கட்டமாக இருந்தாலும் சரி, பிற்கால கட்டமாக இருந்தாலும் சரி. சங்ககால கட்டத்துல பெண்களுக்கு கல்வி என்பது தாராளமாக கிடைத்திருக்கின்றன. சங்ககால கட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. அதே சமயத்துல பிற்கால கட்டத்துல பெண்களுக்கு அதிகமாக சொத்துக்கள் இருந்திருக்கின்றன. அதே சமயத்தில் அதிகமாக கல்வியும் கற்றிருக்கிறாங்க. இதையும் தாண்டி அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெண்கள் ஒரு இடத்துல அதிகமா ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா கோவில்கள். அன்றைய காலகட்டத்தில் கோவில்களில் இருந்து கோவில் வேலையை பார்த்து கொண்டிருந்த பெண்களை தேவரடியார்கள் என்று அழைச்சாங்க. இந்த தேவரடியார் என்பது தமிழர் வரலாற்றில் பெண்களுக்கு ஒரு உயரிய இடத்தையும் ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தது. இப்படி புகழ்மிக்க ஒரு முறையாக இருந்த இந்த தேவரடியார் முறை எப்படி உருவானது, இந்த தேவரடியார் மூலமாக பெண்கள் எப்படி உயர்ந்தார்கள், அதன் பிறகு இந்த தேவரடியார் முறை எப்படி வீழ்ச்சி அடைந்து தேவதாசி முறையானது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவரடியார். தேவரடியார் எனப்படும் இந்த ஒரு வார்த்தையை இரண்டாக பிரிப்பாங்க. தேவர், அடியார். இதுல தேவர் அப்படின்னா கடவுள் என்று அர்த்தம், அடியார் என்றால் அடிமை என்று அர்த்தம். அதாவது கடவுளுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டவர்களை அன்றைய காலகட்டத்துல தேவரடியார் என்று அழைச்சாங்க. களப்பிரர் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுல பல்லவராட்சி என்பது நடந்தது. பல்லவர்கள் காலகட்டத்துல பக்தி இலக்கியங்கள் என்பது அதிகமாக உருவாக ஆரம்பித்தது. அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பல கோவில்களும் கட்டப்பட்டன. அப்படி அன்றைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு தொண்டு செய்ய நிறைய ஆட்கள் தேவை. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல சைவமும் வைணவம் பௌத்த மற்றும் சமண மதங்களை வீழ்த்திவிட்டு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருந்தன. அந்த சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் பரப்புவதற்காக நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. இதனால பல பேர் தாமாகவே முன்வந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறைவனுக்காக சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் என பாகுபாடு இல்லாம அனைவரும் தேவரடியார்களா இருந்தாங்க. பக்தி இலக்கியங்கள் காலகட்டத்துல சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக நாயன்மார்களும் வைணவத்தை வளர்ப்பதற்காக ஆழ்வார்களும் தங்களை அடியார்களாக மாற்றிக்கொண்டு இறைவனுக்காக சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இறைவனுக்கு சேவை செய்தவர்களை தேவார பாடல்கள் தேவர் அடிமை என்றுமே பாடுகிறது. அன்றைய காலகட்டத்துல கோவில்கள்ல வேலை பார்த்தவங்களை நிறைய பெயர் சொல்லி அழைச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா அடிமை, அடியார், அடியாள், அடையாள், ஆண்டார், தளிச்சேரி பெண்கள், தளியிலார், தொண்டர், தேவரடியார், தேவரடிமை, தேவகுடிமை, தேவதாசி, நக்கன், பதியிலார், இப்படி பல பெயர்கள் அழைச்சிருக்காங்க. இப்படி என்னதான் இவங்க பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் கோவில்களில் வேலையை பார்த்தனால இவங்க அனைவருக்குமே பொதுவான ஒரு பெயராக இருந்த பெயர் என்னன்னா அது தேவரடியார் எனப்படும் பெயர். அன்றைய காலகட்டத்தில் இந்த தேவரடியார்கள் கோவில்களில் என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா கோவில்களை சுத்தமாக வைத்திருப்பது, கோவில்களை பராமரிப்பது, கோவில்களில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைகளை சுத்தம் செய்வது, அவற்றை அலங்கரிப்பது, கோவில்களுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்வது, விளக்கேற்றுவது, இப்படி பல வேலைகளை இந்த தேவரடியார்கள் பார்த்து வந்திருக்காங்க. இந்த தேவரடியார் முறையில சாதாரணமான குடிமக்கள் மட்டும் கோயிலுக்குள் அவங்க வேலை பார்க்க கிடையாது. அரச குடும்பத்தில் இருந்த பல பெண்களுமே தங்களை தேவரடியாராக அர்ப்பணித்துக் கொண்டு கோவில்களில் வேலை பார்த்திருக்காங்க. சோழ நாட்டின் மிக பெரும் அரசியலாக இருந்த செம்பியன் மகாதேவி, வானவன் மகாதேவி, குந்தவை பிராட்டியார் என பல பேர் தங்களை இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தேவரடியாராக மாறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழனுடைய வளர்ப்பு தாயான பஞ்சவன் மகாதேவி இவங்களும் ஒரு தேவரடியாரா இருந்திருக்காங்க. இதனால அவங்க இருந்த உடனே ராஜேந்திர சோழன் பஞ்சவன் மகாதேவிக்கு ஒரு பள்ளிப்படையுமே கட்டியிருப்பாரு. இப்படி அன்றைய காலகட்டத்துல சோழ நாட்டில் இருந்த பல அரசிகளுமே தங்களை தேவரடியாராக மாற்றிக் கொண்டிருக்காங்க. இந்த தேவரடியார் முறையில அன்றைய காலகட்டத்துல 2 வகையான பிரிவுகள் இருந்தன. ஒன்னு என்ன அப்படின்னா நித்திய சுமங்கலி, மற்றொன்று ருத்ர கன்னிகை. இதுல நித்திய சுமங்கலிகள் அப்படின்னா யாருன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க திருமணமே பண்ணிக்காம நான் இறைவனுக்காக மட்டும்தான் சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலிருந்து கோயிலுக்கு வந்துருவாங்க. அவங்க ஆயுள் முடிகிற வரைக்குமே அவங்க இறைவனுக்காக சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களை நித்திய சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணமே பண்ணிக்காம இருக்கிற இவங்களுக்கு எதனால நித்திய சுமங்கலிகள் என பெயர் வச்சாங்க அப்படின்னா சுமங்கலிகள் என்பது பொதுவாக திருமணமான பெண்களை குறிக்கும். இவங்க அவங்க வாழும் காலகட்டத்தில் தாங்கள் இறைவனையே திருமணம் பண்ணி கொண்டதாக நினைச்சு கொள்ளுவாங்க. இதன் காரணமாகத்தான் அவங்களுக்கு நித்திய சுமங்கலிகள் என்ற பெயருமே கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக மற்றும் ஒரு பிரிவு இருந்தது. அது என்ன அப்படின்னா ருத்ர கன்னிகை.
இந்த ருத்ர கன்னிகை அப்படின்னா என்னன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வந்து கோவில்கள்ல தேவரடியாரா இருப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் வந்தா அவங்கள வந்து திருமணம் பண்ணிட்டு போயிருவாங்க. இவங்கள வந்து ருத்ர கன்னிகைகள் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இப்படி கோவில்கள்ல தேவரடியாராக இருந்தவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் கோவில் நிர்வாகம் வந்து மாதந்தோறும் ஊதியம் என்பதும் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள சும்மாலாம் ஒன்றும் வேலையாங்க கிடையாது. இது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் தேவரடியார்களுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரும் மதிப்பு மரியாதையுமே இருந்தது. இதன் காரணமாகத்தான் வந்து தேவரடியார் முறை தமிழர் வரலாற்றில் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தையுமே கொடுத்தது. இப்படி வரலாற்றில் புகழ்மிக்க ஒரு முறையாக இருந்த இந்த தேவரடியார் முறை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. ஆரம்ப காலகட்டத்தில் பல பேர் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக தாமாகவே முன் வந்து தேவரடியாராக மாறினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த தேவரடியார் முறை என்பது ஒரு வேலை போன்று மாறி போனது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் அளவிற்கு பஞ்சம் ஏற்பட்டால் அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு என்பது இருக்காது. இதனால பல பேர் உணவுக்காகவே வந்து கோவில்களில் வந்து தேவரடியாராக மாறி போனாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தினர் வறுமையில் வர்றாங்க, அவங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை காசுக்காக வந்து தேவரடியாராக விற்று காசை வாங்கி கொள்வாங்க. இப்படி பல காரணங்களால தேவரடியார் முறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. இதை பற்றின கல்வெட்டுகளுமே வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் நமக்கு கிடைக்கின்றன. இந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் தேவரடியார் முறை என்பது வீழ்ச்சி அடைந்து அது ஒரு இழிவான முறையாக மாறியதா என்று கேட்டீங்கனால் கிடையாது. தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு விஜயநகர அரசர்களும் நாயக்க மன்னர்களும் ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த தேவரடியார் முறை என்பது முற்றிலுமே மாறி போனது. கலைகளை வளர்ப்பதற்காகவும் கோவில்களில் தொண்டு செய்வதற்காகவும் இறைவனுக்கு சேவை செய்வதற்காகவும் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தேவரடியார்கள் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இத்தகைய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தேவரடியார்கள் அனைவரும் என்னவாக மாறினாங்க அப்படின்னா ஆடல் மகளிரா மாற ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பல பாளையங்கள் உருவானன, பல பண்ணைக்காரங்க உருவானாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த தேவரடியார்களை கோவிலிருந்து வெளியேற்றி பண்ணைக்காரங்களுக்கு முன்னாடியும் பாளையக்காரங்களுக்கு முன்னாடியும் ஆட வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க விபச்சாரத்தை கூட தள்ளப்பட்டாங்க. இப்படி இந்த தேவரடியார்களின் அந்தஸ்து என்பது குறைந்து கொண்டே வந்திருந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் உள்ள வர்றாங்க. ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த பிறகு தேவரடியார் முறையை முற்றிலுமே வந்து பாலியல் தொழிலாக வந்து மாற்றுறாங்க. ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய தேவைக்காக கோவில் இருந்த பெண்களை வந்து விலைமாதுகளாக மாற்றினாங்க. அவங்கள பாலியல் தொழில்கள் ஈடுபடுத்தினாங்க. இந்த ஒரு காரணத்தினால சமூகத்துல தேவரடியார் எனப்படும் ஒரு பெயரானது ஒரு கெட்ட பெயராகவும் மாறி போனது. கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த தேவரடியார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் இருந்து வந்தாங்க. அதற்கு முன்பு, அதாவது சோழ மன்னர்கள் மற்றும் பாண்டியர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பல சமூகத்தை சார்ந்தவங்க தானாக முன் வந்து தேவரடியாராக மாறினாங்க. ஆனால் விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர்களுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் காலங்காலமாக தேவரடியாராக வாழ்ந்து வந்தாங்க. இதன் காரணமாகத்தான் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த சமூகத்தில் இருந்து மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடி தேவதாசி எனப்படும் ஒரு முறையவே வந்து ஒழிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.